ஸோ ஃபார் நம்ம டாக்கரோட பேசிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இமேஜ்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன, டாக்கர் ஹப்போட பர்பஸ் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்லேருந்து எப்படி டாக்கர் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ரெஷ் ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்துட்டு Docker-React அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, டிஃபால்ட் லேண்டிங் பேஜ் அதான் லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து டாக்கர் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டாக்கர் ஃபைல் அப்படின்றது நான் இப்போ நியூ ஃபைல் கொடுக்குறேன். நியூ ஃபைல் கொடுத்துட்டு டாக்கர் ஃபைல் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது இதே ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் டி இருக்கணும், தென் நீங்கள் டாக்கர் ஃபைல் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். டாக்கர் ஃபைல் அப்படின்னு நேம் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, நம்ம வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு பேஸ் ஓஎஸ் இருக்கணும், இல்லை பேரண்ட் இமேஜ் ஏதாவது இருக்கணும். அது மேலே தான் அந்த அப்ளிகேஷன், அந்த ப்ராஜெக்ட் வந்து எதில் ஒர்க் ஆகுமோ அது வந்து நம்ம பேஸ் இமேஜாக ஆட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து நோட் தானே பேஸு. ஸோ நோட் இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம இப்போ இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் டாப் லேயர், அதாவது பாட்டம் லேயரில் வந்து நமக்கு வந்து நோட் தான் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பேஸ் இமேஜ் அப்படின்னு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ ஃப்ரம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஃப்ரம் பேஸ் இமேஜ்னு இருக்குல்ல, இப்போ நான் எஃப்னு டைப் பண்ணோன்னே எனக்கு இந்த கமாண்ட் வருது. இது ஏன்னா நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டாக்கர். ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் எஃப் அப்படி டைப் பண்ணோன்னே கம்ப்ளீட் கமாண்ட் வந்து வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேஸ் இமேஜ் செட் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் பொறுத்தளவு நம்ம நோட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரியாக்ட்னாலே வந்து நோட் தானே, நோட் மேலே தானே ரியாக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நோட் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி வந்து கொடுக்கல, இப்படி கொடுத்தா நம்ம லேட்டஸ்ட் இமேஜ் எடுத்து எது இருக்கோ அது வந்து எடுத்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்ம இங்கே நோட் இதில் பார்த்தோம்ல டாக்கர் ஹப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டேக்ஸ்னா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வெர்ஷன் நம்பர் கொடுத்தும் வந்து கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து எந்த டிபெண்டன்சியும் இல்லை, இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம இதுக்காக வந்து கொடுக்குறேன், நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு நான் இப்போ 19 ஆல்பைன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா நோடு 19 வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த டிபெண்டன்ஸும் இல்லை, அதனால ஜஸ்ட் நான் 19 ஆல்பைன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேஸ் இமேஜ் வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா எப்பயுமே வந்து இமேஜ், அதாவது நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செட் பண்ணுவோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ்குள்ளே தானே எல்லாமே இருக்குது. அது மாதிரி எப்பயுமே வந்து டாக்கரில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ணாலும் சரி, ரியாக்டாக இருந்தாலும் சரி, நோடில் ஒர்க் பண்ணாலும், பைத்தானில் ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து அந்த ஒர்க்கிங் டைரக்டரி வந்து /app ஒரு டிஃபால்ட் நேம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா ஒர்க்கிங் டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் டேர்னு அதிலே வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் டைப் பண்ணோன்னே இன்டெலிஜென்ஸில் வந்து வருதுல்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாத் வந்து கொடுக்கணும். ஜென்ரல் ப்ராக்டிஸே வந்து /app தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதான் ஸ்டாண்டர்ட் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ /app அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ நம்ம கோட் பேஸில் அதை வந்து நம்ம சிமுலேட் பண்ணணும் இமேஜில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நோடு இருக்குது. ஸோ நோடு வந்து ஆட் பண்ணிட்டோம், தென் ஒர்க்கிங் டைரக்டரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை இப்போ நீங்கள் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே npm இன்ஸ்டால் தானே பண்ணுவீங்க. ஸோ npm இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம package.jsonல என்னென்ன டிபெண்டன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் தானே நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே கான்செப்டை இப்போ டாக்கர் ஃபைலில் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான ஃபைல் என்ன அப்படின்னா package.json. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம கோட் பேஸில் இருந்து இமேஜ்க்கு மூவ் பண்ணுறேன். இது ரெண்டே ஒரு ஃபோல்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம சோர்ஸ் கோடையும் நம்ம இமேஜாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம்ல, அதில் வந்து இப்போ /appன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம package.jsonனை அந்த இமேஜ்க்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே கமெண்ட் கொடுக்குறேன். மூவ்னு சொல்ல முடியாது, காப்பி தான் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட்டு ஸோ இது வந்து காப்பினே மாற்றிக்கிறேன். காப்பி package.json to app directory அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம் நம்ம package.json. ஸோ இப்போ காப்பி அப்படின்னு இந்த கமாண்ட் கொடுத்தாலே சோர்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குல்ல. இங்கே சோர்ஸ் வந்து நம்ம package.json, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டாக்கர் ஃபைல் வந்து இந்த பாத்தில் தானே இருக்குது. அப்போ இதால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் டேரெக்டாக வந்து நேம் கொடுக்குறேன், package.json. ஓகே,
ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் ஜேசனை எடுத்து இப்போ ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஆப்பில் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா நம்ம இங்கேருந்து இந்த பாத்துக்கு இந்த ஸ்லாஷ் ஆப்குள்ளே வந்து மூவ் பண்ண போகிறோம். அப்போ டெஸ்டினேஷன் வந்து டாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம கரண்ட் டைரக்டரியை ரெஃபர் பண்ணுறதுக்கு எப்பயுமே டாட் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான். அப்போ பேக்கேஜ் டாட் ஜேசன் நம்ம கோட் பேஸில் இருக்க பேக்கேஜ் டாட் ஜேசன் எடுத்து இமேஜோட ஸ்லாஷ் ஆப்ன்ற டைரக்டரியில் கரண்ட் டைரக்டரியில் போயிட்டு நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து பேக்கேஜ் டாட் ஜேசனை மூவ் பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், அதை இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, என்பிஎம் இன்ஸ்டால் தான் நம்ம நார்மலாக ரன் பண்ணுவோம். ஸோ அதே தான் வந்து அந்த கமாண்ட் வந்து இப்போ இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், என்பிஎம் இன்ஸ்டால் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா கமாண்ட் ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த ரன் கமாண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரன் என்பிஎம் இன்ஸ்டால். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு பேஸ் வந்து செட் ஆகிருக்கும். நம்ம நோட் இமேஜ் எடுத்துக்கிட்டோம், அதை வந்து பேஸ் இமேஜாக யூஸ் பண்ணுறோம். பேஸ் இமேஜில் நம்ம பேக்கேஜ் டாட் ஜேசன் வந்து மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு என்பிஎம் இன்ஸ்டால் வந்து கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து நம்ம இமேஜில் போயிட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம சோர்ஸில் இருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அங்கே சோர்ஸ் மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளீட் ஃபைல்ஸ் வந்து நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுறதுனா அதான் ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணோம்ல, இப்போ பேக்கேஜ் டாட் ஜேசனை மட்டும் எடுத்து இங்கே வந்து காப்பி பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே போயிட்டு காப்பி ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம், காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து கேட்குது. சோர்ஸ்ன்றது டாக்கர் ஃபைல் இங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் தானே காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால டாட் கரண்ட் டைரக்டரியில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டாட் அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் ஆப்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ன்ற டைரக்டரியில் தான் இருக்குது. அப்போ அந்த டைரக்டரியில் போயிட்டு நம்ம அங்கே வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து இதோட கரண்ட் டைரக்டரியில் போயிட்டு காப்பி பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து டாட் டாட்னு கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம கரண்ட் கோட் பேஸில் இருக்க இந்த டைரக்டரி எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ஒர்க் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் ஆப்னு கொடுத்துருக்கோம். அந்த ஆப்பில் இருக்க கரண்ட் டைரக்டரியில் போயிட்டு கம்ப்ளீட் ஃபைல்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே இப்போ நம்ம ரியாக்ட் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 தானே ரன் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை 3000 போர்ட்டில் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாகவே ரியாக்ட் வந்து 3000 தானே ரன் ஆகும். ஸோ அதனால் நான் இங்கே போயிட்டு போர்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன், கமெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன், போர்ட் எக்ஸ்போஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போஸ் போர்ட் வந்து 3000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இப்போ எல்லா ஸ்டெப்ஸுமே முடிச்சாச்சு. நம்ம இமேஜில் நம்ம கோடை வந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணணும். நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்பிஎம் ஸ்டார்ட் தானே கொடுப்போம். இப்போ நம்ம பேக்கேஜ் டாட் ஜேசனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். இங்கே ஸ்கிரிப்ட்ஸில் வந்து என்பிஎம் ஸ்டார்ட்க்கான ஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் இப்போ கமெண்ட் ஆட் பண்ணுறேன், ரன் த கோட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கமாண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சிஎம்டி கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம என்பிஎம் ஸ்டார்ட் அதாவது ஸ்பேஸாக வந்து வருதுல்ல. ஸோ அது வந்து எப்பயுமே தனித்தனியாக இது வந்து அரே மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே போயிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பேஸ் இமேஜ் எடுத்திருக்கோம், ஒர்க் டைரக்டரி செட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபஸ்ட்டு தேவை பேக்கேஜ் டாட் ஜேசன், அதை வந்து மூவ் பண்ணியிருக்கோம். தென் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி எல்லா டிபெண்டன்சிஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கோட் பேஸ் வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு ரியாக்ட் வந்து 3000 ஒர்க் ஆகும் அப்படின்றனால போர்ட் 3000 வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு என்பிஎம் ஸ்டார்ட் தானே யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு டிஃபால்ட்டாக அந்த ஸ்கிரிப்ட் இருக்கனால இங்கே என்பிஎம் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ரியாக்டும் சரி மற்ற நம்ம ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணுறோம், எதில் ஒர்க் பண்ணுறனாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இதே தான், இதே கமாண்ட்ஸ் இதே தான் இருக்கும். நம்ம என்னென்னா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போயுமே இமேஜ் ரியாக்டில் மட்டும் இல்லை, மற்ற நீங்கள் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கோட் பேஸை வந்து ரன் பண்ணுவோமோ அதே ஸ்டெப்ஸ் கொடுத்து நம்ம இமேஜ்க்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நான் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு ஆல்ரெடி வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அது மாதிரி இந்த டேபையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இது வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இமேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான கமாண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா டாக்கர்ல பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்ட்ஸ் தான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு டாக்கர் சீட் ஷீட் அப்படின்னு கூகுளில் போடுங்க. கூகுளில் போட்டிங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுல டாக்கரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு சீட் ஷீட் இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க கமாண்ட்ஸ் தான் ஃபுல்லாக டாக்கர் கமாண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதே கமாண்ட்ஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீட் ஷீட்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து இந்த செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபெமிலியரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சீட் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கே வந்து தெரிஞ்சிடும் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே எடுத்தோடனே வந்து கொடுத்துருக்காங்கல்ல, பில்ட் அண்ட் இமேஜ் ஃப்ரம் அ டாக்கர் ஃபைல் அப்படின்னு இந்த கமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டாக்கர் பில்ட் -t இருக்குல்ல, -tனா டேக் ஆட் பண்ணுறது, அது நேம் வந்து ஆட் பண்ணுறது. நம்ம இப்போ டாக்கர் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜுக்கு வந்து நேம் ஆட் பண்ணுறதுக்காக இமேஜ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து தான் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது நம்ம இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து நம்ம டாக்கரில் ஏதாவது கமாண்ட்ஸ் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா டாக்கர் டெஸ்க்டாப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் மேக்கில் இருந்தால் கூட அந்த டிபெண்டன்சி கிடையாது. ஆனால் விண்டோஸில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ரன் ஆகணும். இங்கே வந்து இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு க்ரீனில் வருது இல்லை. ஸோ அது மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற எந்த ஆப்ரேஷனும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இங்கே போயிட்டு அந்த கமாண்ட் வந்து கொடுக்குறேன். நம்ம டாக்கர் பில்ட் -t டேக் வந்து இங்கே வந்து நேம் கொடுக்கணும். ஸோ நான் ரியாக்ட் -image அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம டாட் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது நம்ம இந்த பாத்தில் இருக்கோம்ல, இந்த பாத் வந்து ரன் ஆகணும் அப்படின்றதுக்கு டாட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தேன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ரன் ஆகும். ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போது அதுவும் நம்ம ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்து சில சிஸ்டம் நீங்கள் ஹை கான்ஃபிகரேஷனில் வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாகவே ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ 40 செகண்ட்ஸ் எடுத்திருக்கிறது ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் ஆகும்போது இப்போ 1 ஆஃப் 5, 2 ஆஃப் 5, 3 ஆஃப் 5 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதெல்லாமே சிலது வந்து கேட்ச்டு அப்படின்னு காமிக்குது. இல்லை இப்போ என்னோட சிஸ்டமில் வந்து கேட்ச் ஆகிருக்கு, அதனால கேட்ச்டு அப்படின்னு காமிக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். இது ஏன் கேட்ச்டு வருது, இது எப்படி கேட்ச் ஆகுது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நிறையா வந்து இப்போ இங்கே கமாண்ட் லைனில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டாக்கரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கமாண்ட் லைனில் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டாக்கர் டெஸ்க்டாப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ டாக்கர் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் ரியாக்ட் இமேஜ் தானே வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். இப்போ இமேஜை வந்து ரன் பண்ணால் வந்து நம்ம கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும்னு பார்த்தோம். இப்போதைக்கு ரன்னிங் கண்டெய்னர் எதுவும் இல்லை. இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த இமேஜஸில் போயிட்டு இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ரன் இருக்குல்ல, ஸோ ரன் வந்து கிளிக் பண்ணுறேன். ரன் கிளிக் பண்ணால் இப்போ நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கேட்குது, ஆப்ஷனல் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு. நான் அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற செட்டிங்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, போர்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 3000 தானே ரன் ஆகணும். ஸோ நான் அதனால போர்ட் வந்து 3000 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ இமேஜ்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லோக்கல் கோட் பேஸில் இல்லை, இப்போ இமேஜ்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இப்போ கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நமக்கு ரியாக்ட் நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறப்போ இதே மாதிரி லாக்ஸ் தானே வரும். ஸோ அது வந்து இப்போ இமேஜ்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுறேன், லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் இது வந்து நம்ம கோட் பேஸ்லேருந்து ரன் ஆகலை, நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறப்போ நமக்கு கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த கண்டெய்னர்லேருந்து இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டெய்னரில் வந்து நம்ம போர்ட் வந்து 3000 அப்படின்னு கொடுத்துருக்கனால இப்போ 3000லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் கோட் பேஸை வச்சு நம்ம டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணோம். டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதை பில்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இமேஜ் வந்து கிடச்சிச்சு. அந்த இமேஜை வந்து இப்போ நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம், கமாண்ட் லைனில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டாக்கர் டெஸ்க்டாப்பில் நம்ம கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணோம்.
அங்கேருந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாக்கர் இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பில்டு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது வந்து ஒரு டெவ் பில்டு மாதிரி வந்து ஒர்க் ஆக வைக்கணும். இதில் வால்யூம்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.